ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னடான்னா ப்ளவுஸ் மார்க்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேசிக் லெவல் கிளாஸஸ் வந்து முடியுது. அதோட நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம். இதுக்கு சில்க் காட்டன் கிளாத் வந்து ப்ளவுஸ் பிட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம கீழே வந்து எப்பயுமே டெய்லர்ஸ்க்கு வந்து தெரியும், பேக் சைடு வந்து கீழே மடித்து தைக்க ஒரு 1.5 இன்ச் விடுவோம். அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 1.5 இன்ச் விட்டு. இதுக்கு உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் போட போகிறது ஒரு பேசிக் அளவு மட்டும்தான். ஆரி ஒர்க்குக்கு இது போதும். இதுவே டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா நான் வந்து லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே போட்டு மார்க் பண்ணிக்குவேன். இந்த 1.5 இன்ச் விட்டுட்டு அந்த அதுக்கு மேலே கொடுத்தோம் இல்லையா, அந்த லைனில் நம்ம ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். நெக்கை வந்து ரொம்ப அகலமாக விட்டுறாதீங்க, கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க அளவு. அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஆம் ஹோலில் அந்த தையல் இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கை இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸாகவே போடுங்க. ரொம்ப அகலமாக வச்சுட்டிங்கன்னா அது அளவு சரியாக வராது. இப்போ நம்ம போடுறது எல்லாமே ஒரிஜினல் அளவு. தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டு தைப்பாங்க டெய்லர்ஸ் வந்து. இது வந்து ஒரிஜினல் அளவு. நம்ம வந்து ஸ்டிச்சஸை இங்கேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவே நம்ம லைனிங்கில் போட்டு கட் பண்ணுவோம்டான்னா லைனிங்கில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். நம்ம அப்படியே போட்டு மார்க் பண்ணோம்னா நம்ம இதில் வந்து 1/2 இன்ச் குறைச்சி அதுலேருந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஆம்போல் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ போட்ட மார்க்கிங்கை அப்படியே நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அந்த சாக் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா அப்படியே அழுத்தமாக கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மல் சாரீ கிளாத்ஸ்லேயும் நீங்கள் ஆரி ஒர்க் போட முடியும். ரொம்ப துணி வந்து ரொம்ப மெலிஞ்சி இருக்கா மாதிரி, ரொம்ப காலியாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா அதில் தான் போட முடியாது. மற்றபடி எல்லா சாரீ ப்ளவுஸஸ்லையுமே கூட நம்ம வந்து போட முடியும். சில்க் காட்டனில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. துணி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காலியாகவோ மெலிஞ்சோ இருக்கக்கூடாது. இங்கே இந்த டாட் பிடிக்கிறதுக்காக அடியில் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக அது டாட் பிடிக்கிறதுக்காக பண்ணுவோம். அந்த இடத்தெல்லாம் விட்டு தான் நம்ம வந்து மற்ற இடத்துல தான் டிசைன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ போட்டிருக்க மார்க்கிங் எல்லாத்தையுமே நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்ட் ஷேப்லாம் கொடுத்து நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். மற்றபடி யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கலாம். இதோட பேசிக் லெவல் முடியும் இந்த கிளாஸோட. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் போடுறது வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கிங். அது வந்து தையலுக்காக வந்து டெய்லர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. பட் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டால் போதும். இந்த ஒரிஜினல் அளவு போட்டு கரெக்டாக அதுலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டால் போதும். அதுக்கு இப்போது துணியை வந்து நான் இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஆம் ஹோல் எடுத்தோம் இல்லையா, அந்த சைடு வந்து ஹேண்டுக்கு ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து மார்க்கிங் பண்ணுறேன். அதை எப்படி போடுறேன் நல்லா பாருங்கள். கீழேருந்து 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நல்லா அந்த ஸ்லீவை வந்து நல்லா விரித்து போட்டுக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு கரெக்டாக எவ்வளோ ஹைட் எவ்வளோ இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குன்றதை சுற்றிலும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு இப்போ நான் போடுறேன் இல்லையா, இது வந்து சென்டர் பார்ட்டு சென்டரில் வரும். அதை அப்படியே இந்த சைடு போட்டதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த ஸ்லீவை
கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்து கட் பண்ணுவாங்க டெய்லர்ஸ் வந்து. டெய்லரிங் தெரிகிறவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி மார்க் பண்ணுறதுக்காக அந்த டாட் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட்டு அங்கே கொடுத்த எல்லா மார்க்கிங்கையும் நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாத் வச்சு மார்க் பண்ணும்போது அது கொஞ்சம் வளைவாலாம் வந்திருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த கர்வ் பார்ட்டை கரெக்டாக கொடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த சாக்கில் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது 3/4 இன்ச் வந்து நான் உள்ளே விட்டுக்குவேன். 1/2 இன்ச் விட்டாலும் போதும். ஆனால் நான் வந்து 3/4 இன்ச் விடுவேன். ஏன்னா தைக்கும்போது வந்து அது ஸ்டிச்சஸ் நம்ம போட்ட அந்த ஒர்க்கு வந்து மிஷினில் வந்து அடிபடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் விடுவேன். 1/2 இன்ச் விட்டாலும் போதுமானதாக தான் இருக்கும். மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, 1/2 இன்ச் விட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த இடம் வரைக்கும் தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகுதுன்றதுக்காக பேக் பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம நெக் வரைக்கும் தான் கொடுப்போம். அதனால் நான் நெக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கிளாத்தை பிரித்து அதை அப்படியே ஆப்போசிட் சைடு மடித்து போட போகிறோம். அது அப்படியே ஆப்போசிட் சைடு மடித்து போடுங்க. மடித்து போட்டுட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கறதுக்காக அது மேலே கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த பிரிண்டிங் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துடும். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக தட்டி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் அப்படியே ஆப்போசிட் சைடு விழுந்திருக்கும். இப்போது 2 ஸ்லீவு அந்த நெக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டெல்லாம் கூட அந்த லைட்டாக விழுந்த பார்ட்லாம் கூட நீங்கள் வந்து டார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஒரிஜினல் அளவு. டெய்லர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் லைனிங் வச்சு அளவு போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் லைனிங்லலாம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருப்பீங்களா, அந்த எக்ஸ்ட்ராலாம் குறைச்சி எது ஒரிஜினல் அளவோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஆரி கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. தேங்க்யூ.